கை கொடுக்காத நவீன தீண்டாமை. பிறப்புக்கும் என்பது ஏமாற்றவா? தீய சக்தியை இழுக்கும் சகதி தாவேகா. தாவேகாவினுடைய அரசின் செயல்பாடுகள் குறித்து சமூக வலைதளங்களையும் அரசியல் வட்டாரங்களையும் பல்வேறு விவாதங்கள் எழுந்திருக்கு. தேர்தலுக்கு முன் கூறிய வாக்குறுதிகளும் ஆட்சிக்கு பின் நடந்த சம்பவங்களும் என்ன சொல்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. 2024ஆம் ஆண்டு தமிழக வெற்றி கழகம்னு சொல்லக்கூடிய கட்சியை தொடங்கிய ஜோசப் விஜய் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை கட்சியினுடைய முழக்கமா வைத்திருந்தார். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்ற திருக்குறளினுடைய முதல் அடியிலிருந்து எடுக்கப்பட்ட முழக்கம் இளைஞர்களையும் சமத்துவத்தை விரும்புவரையும் பெரிதும் கவர்ந்தது. அப்போதைய ஆளுங்கட்சியான திமுகவும் திருக்குறள் வழியில் ஆட்சி செய்வதாகவும் சமூக நீதிக்காகவே வாழ்வதாகவும் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்றும் கூறி அவ்வப்போது முழங்குவது உண்டு. இருந்தாலும் தாழ்த்தப்பட்டோருக்கு பொது தொகுதிகளை கொடுக்காது, ஏன் மாவட்ட செயலாளர் பதவி கூட கொடுக்காது. அமைச்சரவையில இடம் கொடுத்தா ஆதி திராவிடர் நலத்துறையை மட்டுமே கொடுக்கும். தாழ்த்தப்பட்டோருக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி பதவி திமுக போட்ட பிச்சை அப்படின்னு இளைஞரணி கூட்டத்துல முதியவர் ஒருவர் பேசி அது சர்ச்சையாச்சு. அத்தகையோர் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு பேசியது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசியது என்று தமிழ்நாட்டு மக்கள் நன்றாகவே உணர்ந்தாங்க. இதனாலேயே அதே முழக்கத்தை இதுவரை அதிகாரத்துக்கு வராத புது கட்சியான தாவேகா கையில் எடுத்த போது அது உண்மையிலேயே சமத்துவ கட்சி அப்படின்னும் இளைஞர்களும் தீண்டத்தகாதவராக ஒதுக்கப்பட்டவர்களும் நம்பினாங்க. பாஜக நமது கொள்கை எதிரி, திமுக நமது அரசியல் எதிரி அப்படின்னு மேடைக்கு மேடை முழங்கிய ஜோசப் விஜய் அந்த இரண்டு கட்சிகளுக்கு எதிரான வாக்குகளையும் தன் பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. அது மட்டுமல்லாம திமுகவை தீய சக்தி அப்படின்னு மூச்சுக்கு 300 முறை முழங்கினார். தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு கூறி அதிமுக பாஜக கூட்டணியால ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு தோற்றத்தையும் ஏற்படுத்தினார். அதிமுக திமுக ஆகிய இரண்டு திராவிட கட்சிகளுமே பாஜக என்கிற தேசிய கட்சி இவற்றில எல்லாம் சமத்துவம் இல்லை அப்படின்னு கருதிய மக்களும் இரண்டு திராவிட கட்சிகளுடைய ஊழல் ஆட்சியில வெறுத்து போனவர்களும் தாவேகாவை உண்மையிலேயே தமிழ்நாட்டை ஊழல்ல இருந்து மீட்டெடுக்க வந்த மீட்பர் அப்படின்னே கருதியிருக்காங்க. அதன் விளைவாதான் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகள் முதல் 10 தொகுதிகள் வரை கைப்பற்றும் அப்படின்னு கணிக்கப்பட்ட தாவேகாவுக்கு 108 தொகுதிகளை அள்ளி கொடுத்தாங்க. மக்கள் பணத்தை தொடமாட்டோம், யாரையும் தொடவும் விடமாட்டோம், தொட்டவரையும் விடமாட்டோம் அந்த நோக்கத்துல அரசியலுக்கு வந்த யாராக இருந்தாலும் இப்போதே விலகி விடலாம் அப்படின்னு முதலமைச்சராக பதவியேற்ற நாளிலேயே வீர வேசமா பேசினாரு விஜய். ஆனா நாட்கள் போக போக அவரினுடைய தூய சக்தி சாயம் கரைந்து போச்சு. அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை கவர்ந்தெழுக்கும் ஏதோ ஒரு காந்த சக்தி அந்த கட்சியில இருப்பது படிப்படியா தெரிய வந்திருக்கு. முதல்ல மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை ஆகிய 3 தொகுதிகளில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு தீய சக்தி தூய சக்தி ஆக இரண்டினுடைய சுழல்கள்ல சிக்காம மக்களினுடைய பேராதரவோட கரை சேர்ந்தவங்க பதவியேற்ற 2 வாரங்களுக்குள்ளேயே சட்டப்பேரவை தலைவரை பார்த்து பதவி விலகல் கடிதம் கொடுத்துட்டு தலைமைச் செயலகத்தினுடைய மேல் தளத்திலேயே புதிதாக உருவாக்கப்பட்ட தாவேகா கிளை அலுவலகத்துல போய் அந்த கட்சியில சேர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா, விராலிமலை விஜயபாஸ்கர், கரூர் MR விஜயபாஸ்கர் அப்படின்னு தூய சகதியோடைய ஈர்ப்புல பலரும் வலிவு விழுந்தாங்க. ஆம், ஒவ்வொரு கூட்டத்திலையும் தீய சக்தியினுடைய பிடியில இருந்து தமிழ்நாட்டை மீட்க வந்த தூய சக்தி தாங்கள் தான் அப்படின்ற தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் சொல்லியிருந்தாங்க. ஆனா சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அதிகாரம் கைக்கு வந்த பிறகுதான் மக்களுக்கு தெரிய வந்தது அது தூய சக்தி அல்ல, தூய சகதி அப்படின்னு. ஏன்னா அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்ல ஒவ்வொருவரா இதுவரை 6 பேர் இந்த சகதியில வலிவு விழுந்து விட்டதை மக்கள் நன்றாக பார்த்து வராங்க. வாக்களித்து ஆட்சிக்கு வந்த பின் இனி நம்மால ஒன்றும் செய்ய முடியாது, 5 ஆண்டும் இதை அனுபவிப்பதுதான் நம் தளபதி அப்படின்னு நொந்தபடி மக்கள் தங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 100 கணக்கான கோடிகள்ல ஊதியம் கிடைக்கும் நடிப்பு தொழிலை விட்டுட்டு
மக்களுக்காகவே அரசியலுக்கு வந்ததாகவும் ஆட்சி கட்டுல அமர்ந்திருக்கிறதாகவும் அவர் கூறியதை அவர் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டுமல்லாம எல்லாருமே நம்பினாங்க. போக போக தான் மக்களுக்கு தெரிந்தது திரைப்படத்துல நடிப்பதை விட்டுட்டு அரசியல்ல நடிக்க வந்துட்டார் அப்படின்னு. தேர்தல் முடிந்த கையோடு கொடைக்கானலுக்கு ஓய்வெடுக்க சுற்றுலா சென்ற ஸ்டாலின் எதிரிகளை எல்லாம் முடித்து விட்டோம் அப்படிங்கிற பாணியில கையால சைகை செய்தார். அது அப்போது திமுகவினரால சூரசம்ஹாரமா பார்க்கப்பட்டுச்சு. ஆட்சியை பிடித்த ஜோசப் விஜய் சட்டமன்றத்துக்குள்ளேயே எதிர்கட்சி தலைவர் என்று கூட பாராம உங்க அப்பாவை எங்க காணல அப்படின்னு எள்ளி நகையாடினார். அதுக்கப்புறமும் பல்வேறு இடங்கள்ல ஸ்டாலின் செய்த அதே சைகையை செய்து திமுகவினரை வெறுப்பேத்தினார். கொடைக்கானல்ல ஸ்டாலின் செய்த போது மகிழ்வூட்டிய அதே செய்கையா இப்போது ஜோசப் விஜய் செய்யும் போது எல்லாம் காலம் செய்த கோலம் அப்படின்ற எண்ணம் தான் திமுகவினருக்கு இருக்கும். யானை படுத்துக்கொண்டால் எறும்பெல்லாம் அதன் மீது ஏறி விளையாடும் அப்படின்றது உண்மைதான் இப்போது நிகழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த யானை வெறும் யானை அல்ல, ஊழல் யானை. அதை தாவேகா வீழ்த்தவில்லை, தமிழ்நாட்டு மக்கள் வீழ்த்தி தமிழ்நாட்டில் நல்லாட்சி மலர்வதற்கு மக்கள் வழிவகுத்திருக்காங்க. முதல் தேர்தலேயே ஆட்சி கட்டல கிடைத்ததும் தாவேகாவினருக்கும் அதன் தலைவருக்கும் கையும் ஓடல காலும் ஓடல. எந்தெந்த செயலை செய்தாலும் ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்கள்ல காட்டும் விளம்பர மோகம் ஏறிக்கிட்டே போகுது. பள்ளியில ஆய்வு, உணவு பங்கீட்டு கடையில ஆய்வு, லாரியின் சக்கரத்துல ஆய்வு அப்படின்னு அன்றாட பணிகளை விட்டுட்டு அவரவருக்கு தெரிந்ததை செய்கிறாங்க. இந்த நிலையில தான் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தன்னுடைய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை திறந்து வைத்திருக்காரு. வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய மின்சார பேருந்து பணிமனையையும் பார்வையிட்டிருக்காங்க. அப்போது திரண்டு வந்த மக்கள் கடவுளையே கண்டது போல அகமகிழ்ந்திருக்காங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னும் தமிழ்நாட்டை காக்க வந்த காவலன் தானே அப்படின்னும் கூறி தெருவுல சிங்க நடை போட்ட முதலமைச்சர் கிட்ட அப்பகுதியுடைய துப்புரவு பணியாளர்களும் வந்திருக்காங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய் பங்கேற்ற கூட்டங்கள்ல எல்லாம் எல்லார்கிட்டையும் இயல்பா பழகிறது, இறங்கி பழகிறது, அவர்களுடைய பேச்சுக்கு கனிவா செவிமடுப்பது போன்ற காட்சிகளையே பார்த்து வந்த மக்கள்ல ஒரு பிரிவினரான தூய்மை பணியாளர்கள் நமக்கும் அவர் கை கொடுப்பார் அப்படின்னு எண்ணி கை கொடுக்க சென்றிருக்காங்க. ஆனா சேர்த்து வைத்த கைகளை நீட்டுவதற்கு அவருக்கு மனம் இல்லை. மீண்டும் ஒரு முறை முழங்கிக் கொள்ளலாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். தொழிலதிபர்களாகவோ ஊடக அதிபர்களாகவோ அயல்நாட்டு தூதர்களாகவோ எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாகவோ நீங்க இருந்தா அவர் கை நீட்டுவார், கை கொடுப்பார். ஆனா ஏழையாகவும் துப்புரவு தொழிலாளராகவும் அல்லது பிறந்து விட்டீர்கள் அப்படின்னா கை கொடுக்க அவருடைய முதலமைச்சர் பதவி தடுக்குது. திரைப்படத்துல நடித்தது போல ஒரு காட்சி அப்படின்னு நினைத்து ஒரு நடிப்புக்காகவாது கை கொடுத்திருக்கலாம். நவீன தீண்டாமை இது அப்படின்னு கூறக்கூடிய அளவுக்கு இத்தனை விமர்சனங்கள் எழுந்திருக்காது. முதலமைச்சர் ஆகிவிட்டால் நாட்டு மக்கள் எல்லோருக்கும் கை கொடுக்க வேண்டும் அப்படின்ற விதிகள் ஏதேனும் இருக்கா? இல்லை, அது அவர் கை. இது காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் நமக்கு கை கொடுத்ததால் வந்த வாழ்க்கை அப்படின்னு நினைத்தால் துப்புரவு தொழிலாளருக்கு கை கொடுத்திருப்பாரு. இருந்தாலும் இது அவர் கை. நடிகர் நடிகைகளுக்கு, தொழிலதிபர்களுக்கு, அயல்நாடு தூதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கை. துப்புரவு தொழிலாளர்களுக்கு அந்த கையை கொடுக்கிறதும் கொடுக்காததும் அவர் விருப்பம்தான். ஆனா வர இருக்கக்கூடிய இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், அடுத்து 2029ஆம் ஆண்டுல வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், 2031ஆம் ஆண்டுல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அப்படின்லாம் இருக்கு. அப்போது மக்களின் கை தாவேகாவை தூக்கிவிட நீளுமா என்பது இனி ஐயத்துக்கிடமான ஒன்றுதான். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற தாவேகாவின் முழக்கம் வெற்றி முழக்கமாவே இருப்பதையும் இந்த கை கொடுக்காத செயல் வெளிக்காட்டியிருக்கு. தடை செய்த குட்காவை தமிழ்நாட்டில் விற்றுக்கொள்ள கோடி கோடியா கையிட்டு வாங்கி கொண்ட எத்தகைய தீய சக்தியையும் தன்னுள்ளே இழுத்துவிடும் தூய சகதியாய் தாவேகா மாற்றியுள்ளதையும் அறியாதவர்கள் தமிழ்நாட்டின் மக்கள் என்று நினைத்தார்கள். அது அவர்களின் அறியாமை என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.